நம்ம எதை பற்றி தியானிச்சுக்கிட்டு வரோம்? இயேசுவை போல நம்ம மாறணும். இயேசுவை உம்மை போல என்னை மாற்றும். அதுக்கான செய்திகளை தியானித்து வருகிறோம். அதாவது இயேசுவோட நெருக்கமான ஆவிக்குரிய அனுபவத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாய் வளருவது எப்படி? முதலாவது, தேவனுடைய பிள்ளைகள், சில்ட்ரன் ஆஃப் காட். நம்ம ரட்சிக்கப்படும் போது தேவனுடைய பிள்ளைகள் என்ற அனுபவம் பெறுகிறோம். ரெண்டாவது, சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய புத்திரர்கள், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியினால் வழி நடத்தப்படுகிற அனுபவம் பெறும்போது தேவனுடைய புத்திரராக மாறுகிறோம். மூன்றாவது, இயேசுவனுடைய சீஷர்கள், இயேசுவை பின்பற்றுவது. சீஷர்கள் என்றால் யார் அப்படின்னா, தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவின் அடிச்சுவட்டில் நடக்கிறவர்கள். அப்போ நம்மை வெறுக்கிறதுனா என்ன, சிலுவை சுமக்கிறதுனா என்னன்னு தியானித்தோம். இப்போ இயேசுவின் அடிச்சுவட்டிலே நடப்பது, அவங்க தான் சீஷர்கள். அந்த சீஷர்கள்னால் எப்படி இருக்கணும், இயேசுவை போல எப்படி நம்ம மாறணும், இயேசுடைய சுபாவங்கள் என்ன என்று தியானித்து வருகிறோம். சரி, இயேசுவை போல நம்ம வாழணும், அவருடைய அடிச்சுவட்டிலே பின்பற்றி நடக்கணும். அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவங்க தான் சீஷர்கள். இயேசுவின் சீஷர்கள் என்றால் அவர் நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அதனால் நம்முடைய நடை, உடை, பாவனை, பேச்சு, செயல்கள் எல்லாமே இயேசுவை போல அவரை பின்பற்றி நடக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ இயேசுவை போல ஜெபிக்கணும். நான் அவருடைய ஜெப வாழ்க்கையை தியானித்து, ஆண்டவரை உம்மை போல நான் ஜெபிக்கணும்னு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறது உண்டு. ஆரம்ப காலத்தில் அதிகமாக ஜெபிச்சிருக்கிறேன். உங்களை மாதிரி நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே, உம்முடைய ஜெப ஆவி எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு நான் சொல்லி ஜெபிக்கிறது உண்டு. சிலர் சொல்லுவாங்க, பிரதர் உங்களுக்குள்ளே இருக்கிற ஜெப ஆவி எனக்கு வேணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், நானே அறகுறை, நீங்கள் என்கிட்ட இருக்கிற ஜெபாவியை ஏன் கேட்குறீங்க? இயேசுவை போல ஜெபிக்கணும்னு கேளுங்க. அவர் தான் அதில் பூரணப்பட்டவர், அவர்கிட்ட தான் நானே கற்றுக்கொண்டேன். அப்போ இயேசுவின் ஜெபாவி நமக்கு வேணும். இயேசுவை போல ஜெபிக்கணும்னு ஆசைப்படுங்க, ஆண்டோட்ட போய் கேளுங்க, வசனத்தில் அதை வாசிங்க. அது நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும். அப்படி தான் நான் சொல்லுவது உண்டு. இப்போ இயேசுவின் வாழ்க்கையை கவனிங்க. இயேசுவை போல ஜெபிக்கணும் அப்படின்றத நான் கற்றுக்கொண்டு ஜெபித்தேன். முதலாவது சில வசனம் வாசிக்கிறேன் பாருங்களேன். மார்க் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம் பாருங்க. இயேசு அதிகாலையில் இருட்டோടെ எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இயேசு எப்போ எழுந்து ஜெபம் பண்ணினாராம்? அதிகாலையில் இருட்டோടെ எழுந்து தனித்து போய் ஜெபம் பண்ணினார். அதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அதிகாலையில் இருட்டோடே. ஏன்னா சிலருக்கு அதிகாலை 8 மணி தான், சிலருக்கு அதிகாலை, சிலருக்கு 9 மணி அதிகாலை. அதனால வசனம் சொல்லுது இருட்டோடே. சூரிய உதயத்துக்கு முன்னால் நம்ம எழுந்து கொள்ளணும். முதலாவது நீதியின் சூரியனை நம்ம சந்திக்கணும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற நேரம். அதிகாலை நேரம்னா நம்ம தூங்கி எழுந்த உடனே நம்முடைய பாடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எந்த பாரமும் வராமல். விடிஞ்சே நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா நிறைய பாரங்கள் அதெல்லாம் நம்முடைய சிந்தனையில் வந்துடும். அந்த அதிகாலை நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆண்டவரோட சீக்கிரமாக தொடர்பு கொண்டு விட முடியும். ஈஸியாக நம்ம தொடர்பு கொள்ள, ஆண்டவரோடு ஐக்கியப்பட நல்ல ஒரு நேரம் அதிகாலை நேரம். ஆனால் தான் இயேசு இருட்டோடு எழுந்து, இன்னைக்கு நிறைய பேர் இருட்டோடு எழும்புகிற பழக்கத்தை மறந்து கொண்டு வருகிறார்கள். ஏன் தெரியுமா? ராத்திரில் ரொம்ப நேரம் விழிச்சு இருக்கிறது. இப்போ மாறிவிட்டது காலம். ஒரு காலத்தில் சீக்கிரமாக படுப்பாங்க, 8 மணிக்கெல்லாம் படுத்துருவாங்க. விடிய காலம் 4 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் எழுந்துருவாங்க. அதெல்லாம் ஒரு காலத்தில் பழகு. இப்போ அப்படி மாறி போய்விட்டார். 12 மணி 1 மணி வரைக்கும் உட்கார்ந்துருக்கிறது, அப்புறம் காலையில் 8 மணி வரைக்கும் தூங்குவது. இது பிசாசனுடைய தந்திரம். அதனால் நம்முடைய லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளணும். சீக்கிரமாய் படுக்கைக்கு போகணும். அதிகாலை எழும்பி ஜெபிக்கிற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். இயேசுவை போல நம்ம ஜெபிக்கிறவங்களாக மாறணும். நான் ரொம்ப ஆசையோடு கேட்பேன், இன்னும் நான் ஜெபிக்கணும், உம்மை போல ஜெபிக்கணும் ஆண்டவரே. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஜெபித்ததை தியானித்து பாருங்கள், 10 காரியத்தை பார்க்க முடியும். இயேசு முழங்கால் படியிட்டு ஜெபித்தார், தரையில் விழுந்து ஜெபித்தார்,
முகங்குப்பர விழுந்து ஜெபித்தார், கருத்தாய் ஜெபம் பண்ணினார், ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார், பலத்த சத்தத்தோட ஜெபித்தார், கண்ணீர் சிந்தி ஜெபித்தார், வேர்வை சிந்தி ஜெபித்தார், ரத்தம் சிந்தி அவர் ஜெபம் பண்ணினார், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் ஜெபம் பண்ணினார். நீங்க அதை தியானிச்சீங்கன்னா 10 காரியத்தை பார்க்க முடியும். ஏன்னா இந்த ஜெபத்தினுடைய நுணுக்கத்தை நீங்க கவனமா பாருங்க. இயேசு எப்படிலாம் ஜெபிச்சார், அதே மாதிரி நான் ஜெபிக்கணும்னு ஜெபிக்கிறது உண்டு. தரையில முகங்குப்பர விழுந்து கடந்து ஜெபம் பண்ணுவது, இதெல்லாம் இயேசு கிறிஸ்து கிட்ட தான் நான் கற்றுக்கொண்டேன். அவர் ஜெபித்த மாதிரி நம்ம ஜெபிக்கணும். ஆசைப்படுங்க, ஆண்டவரே அந்த மாதிரி. இந்த ஜெபத்தினால தான் இயேசுவால இவ்வளவு அன்பாய் இருக்க முடிந்தது, தாழ்மையாய் இருக்க முடிந்தது, பரிசுத்தமாய் இருக்க முடிந்தது, மனதுருக்கத்தோடு இருக்க இந்த சுபாவெல்லாம் அவருக்குள்ள வர காரணம் அந்த ஜெபம் ஜெபம் ஜெபம். பிதாவோடு கூட அவ்வளவு நேரம் செலவு பண்ணதுனால தான் அவருக்குள்ள அந்த சுபாவம் வந்தது. அப்ப நம்ம ஜெபிக்க 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 தான் கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள்ளே வரும். இயேசுவை பார்த்து ஜெபிக்க 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 அவருடைய குணங்கள் நமக்குள்ளே இறங்கும். ஆவியானவர் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார், அவரை போல நம்மை மாற்றுவார். அது மாதிரி ஜெபிக்கணும். ஜெபத்தை விட்டுறாதங்க, ஜெப நேரத்தை ஒரு நாள் அசட்டை பண்ணிடாதங்க. நீங்கள் ஜெபத்தில் வளரணும், இன்னும் அதிகமாக்கி கொண்டே இருக்கணும். குட்டி பிள்ளைகள் ஜெபத்தை விட்டுறக்கூடாது. வாலிபர்கள், பெரியவங்க, நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபிச்சிங்கன்னா ஒரு நாளும் ஜெபத்தை விட்டு விடாதங்க, இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும். உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். சரி, கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க போகிறோம். சரி, இப்படி இயேசு ஜெபிக்கிறாரு, எப்படி அவரால் இதெல்லாம் முடிந்தது? இன்னொரு சீக்ரெட் இருக்குது. இதுக்கு தான் நானும் ரொம்ப ஜெபம் செய்வேன். என்ன சீக்ரெட் தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 34வது வசனம். தேவனால் அனுப்பப்பட்டவர் இயேசு கிறிஸ்து, தேவனால் அனுப்பப்பட்டவர், தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். அவர் தேவனுடைய வார்த்தையை தான் பேசினார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். இதுதான் ரகசியம். அந்த அனாயிண்டிங், இயேசு கிறிஸ்துவின் மேல இருந்த அபிஷேகம், தம்முடைய ஆவியை தேவன் அளவில்லாமல் கொடுத்திருந்தாராம். சும்மா இல்லை, இயேசு ஆவியினால் நிரப்பப்பட்டா தெரியும், அளவில்லாமல். இதான் ரொம்ப முக்கியம். நான் இதை வச்சு தான் ஜெயிப்பேன். ஆண்டவரே, அளவில்லாதபடி பிதாவானவருமை நிரப்பி இருக்கிறாரு, அந்த மாதிரி என்னை நிரப்புங்க, அளவில்லாமல் நிரப்புங்க. அந்த அனாயிண்டிங், ஓவர்ஃப்ளோயிங் அனாயிண்டிங், அந்த அபிஷேகம் நிரம்ப 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 தான் அந்த ஆவியானவர் தான் நம்ம ஜெபத்தில் நடத்துவார், ஜெபத்தில் வளர செய்வார். அந்த ஆவியானவர் தான் கிறிஸ்துவின் அன்பை நமக்குள்ளே கொண்டு வருவார். அந்த ஆவியானவர் தான் இயேசுவின் தாழ்மையை நமக்குள்ளே கொண்டு வருவார். அந்த ஆவியானவர் தான் இயேசுவின் மனதுருக்கத்தை நமக்குள்ளே கொண்டு வருவார். அந்த ஆவியானவர் தான் இயேசுவை போல பாடுகளை சகிக்க உதவி செய்வார். ஆவியானவர் அவர்தான் பிதாவின் சித்தத்தை அறிந்து கொள்ள நமக்கு உதவி செய்வார். இந்த அபிஷேகம் ஆவியினாலே நம்ம முழுமையாய் நிறைந்திருக்கணும். இயேசுவை பிதாவானவர் அளவில்லாமல் அபிஷேகத்தை கொடுத்திருந்தாராம், ஆவியை கொடுத்திருந்தார். இப்போ இயேசுடைய வாழ்க்கையை பாருங்க. பரிசுத்த லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் மரியாள் இடத்துல தேவதூதன் சொல்லும்போது, பரிசுத்த ஆவியானவர் உன்னிலே நிழலிடுவார். பரிசுத்த ஆவியினால் இயேசு கிறிஸ்து மரியாளுடைய கர்ப்பத்திலே உருவாக்கப்படுகிறார். அப்போ அவர் உருவாக்கப்பட்டதே பரிசுத்த ஆவியினால. 2வது லூக்கா 3ஆம் அதிகாரம் 21, 22 வசனம் பாருங்க. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில். பார்த்தீங்களா, எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றுட்டு யோவான் போயிட்டே இருக்கிறாங்க. இயேசு மாத்திரம் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். ஜெபம் பண்ணின போது வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். தான் கர்ப்பத்திலேயே அவர் பரிசுத்தாவினால தான் உருவாக்கப்படுகிறார். இங்கே பரிசுத்தாவினாலே அந்த புறாவை போல ஆவியானவர் அவர் மேல் அமருகிறார். இது 2வது. 3வது பாருங்க, லூக்கா 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. இயேசு பரிசுத்தாவினால் நிறைந்தவராய். பார்த்தீங்களா, ஜீசஸ் பீயிங் ஃபுல் ஆஃப் த ஹோலி ஹோஸ்ட், அவர் பரிசுத்தாவினால் நிறைந்தவராய் அவர் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போனார். 14ஆம் வசனம் பாருங்க. அவர் ஆவியானவருடைய பலத்தினாலே, அதான் வசனம் சொல்லுது, பவர் ஆஃப் த ஸ்பிரிட். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலே ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். எல்லாமே இந்த அபிஷேகம் தான். இந்த யோவான் 3:34 அளவில்லாமல் அந்த ஆவியை பிதாவானவர் கொடுத்திருந்தார்.
அந்த அனாயிண்டிங் தான் ரொம்ப முக்கியம். அபிஷேகம் கடைசி காலத்தில் தேவன் இந்த அபிஷேகத்தை நமக்கு விசேஷமாய் தருகிறார். மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், ஐ வில் pour out my spirit என்று சொல்ல ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். அப்படியே ஆவியானவரை ஊற்றுவது, வெள்ளம் போல நம்மீது ஊற்றுவது, அந்த அபிஷேகம் நமக்கு வேணும். அந்த ஆவினாலே நிரப்பப்படணும், அளவில்லாமல் நிரப்பப்படணும். நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அந்த அபிஷேகத்தை தாங்க, என்னையும் அளவில்லாமல் உம்முடைய ஆவியில் நிரப்புங்க என்று கேட்கணும். இயேசுடைய ஊழியம் அவ்வளோ மகிமையாக இருந்த காரணம் என்ன? இந்த அபிஷேகம்தான். லூக்கா 4:18 பாருங்க, இயேசு சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடர்களுக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். பார்த்தீங்களா, அதுக்கு தான் தேவன் அந்த பரிசுத்தாவினால் நிரப்பினார். தி ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் இஸ் அப்பான் மீ. அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம். இந்த வசனத்தை சொல்லி சொல்லி நான் அடிக்கடி ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறான்னு சொன்னீங்களே, அந்த அனுபவத்தோடு நான் ஊழியம் செய்யணும், அந்த அனுபவத்தோடு வாழணும். இந்த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் இஸ் அப்பான் மீ டு ப்ரீச் த காஸ்பல் டு த புவர். இதை சொல்லி சொல்லி நான் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவேன். அந்த அபிஷேகம் தான் பயன்படுத்துகிறது. அந்த அபிஷேகம் தான் நம்ம எழுப்புதலுக்கு ஆயத்தப்படுத்துகிறது. நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் ஒரு அபிஷேகம் தேவை. நீங்கள் ஒரு சபை நடத்துகிற மேய்ப்பராக இருந்தால் அதுக்கு ஒரு அபிஷேகம் தேவை, அந்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த அனாயிண்டிங். நீங்கள் ஒரு சுவிசேஷகனாக இருந்தால் என்ன மாதிரி, அதுக்கு ஒரு அபிஷேகம் வேணும், ஆவியானவர் தான் அந்த கிருபை கொடுத்து பயன்படுத்துவார். நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கொடுத்து ஆவியானவர் தான் அதில் பயன்படுத்துவார். நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கிறீங்க, பைபிள் டீச்சராக நல்லா போதிக்கிறீங்கன்னா அந்த அனாயிண்டிங், அந்த அபிஷேகம் ஆவியானவர் தான் அதில் கிருபை கொடுத்து நடத்துவார். அது மாத்திரம் அல்ல, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸில் சாதிக்கணுமானா உங்களுக்கு இந்த அபிஷேகம் தேவை. அந்த பிஸ்னஸை நடத்துவதற்கான ஞானம், திறமைகளை கொடுக்கிற ஒரு அனாயிண்டிங்கை கர்த்தர் தருவார். நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அந்த வேலையில் ஜெயிக்கணும், சாதிக்கணுமானா யோசேப்பு பாருங்கள், விசேஷித்த ஆவி இருந்ததுனால தான் ஒரு தேசத்தை ஆளுகை செய்ய முடிந்தது. தானியேலுக்குள்ள அந்த ஆவியானவர் இருந்ததுனால தான் ராஜாவிற்கு அடுத்த ஸ்தானத்திலிருந்து ராஜ்யத்தினுடைய அந்த எல்லா பொருளாதார காரியத்தை கட்டமைக்க முடிந்தது. அந்த அபிஷேகம் தான் அவங்களை நடத்தினார். படிக்கிறதுக்கு அபிஷேகம் வேணும், வேலை செய்ய அபிஷேகம் வேணும், நீங்கள் குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு அபிஷேகம் வேணும், உங்கள் குடும்பத்தை பராமரித்து பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு அந்த அபிஷேகம் வேணும், வியாபாரம் செய்ய ஒரு அபிஷேகம் வேணும், நீங்கள் என்ன செய்தாலும் அதுக்கான ஒரு அபிஷேகம் வேணும். அதுக்கு தான் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இந்த அபிஷேகம் எனக்கு வேணும், இந்த ஆவியினால் என்னை நிரப்பும், அளவில்லாமல் என்னை நிரப்பும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கணும். இயேசு கிறிஸ்துவின் மேல் அந்த அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருந்தது. அதுதான் அவருடைய வாழ்க்கையின் ரகசியம், ஊழியத்தின் ரகசியம், வெற்றியின் ரகசியம். அப்போ இந்த ரொம்ப முக்கியமாக, அதனால தான் தினம் காலையில் எழும்பி அந்த ஒவ்வொரு நாளும் புதிய அபிஷேகம் நமக்கு அவசியம். எவ்ரி டே வி நீட் த நியூ அனாயிண்டிங். அந்தந்த நாளுக்குரிய ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் நமக்கு தேவை. நேற்றுக்குள்ள அபிஷேகத்தை வச்சு இன்னைக்கு அல்ல, போன வாரம் பேசின அந்நிய பாஷை வச்சு இன்னைக்கு அல்ல, இன்றைக்கு ஒரு அபிஷேகம், இன்றைக்கு ஒரு புதிய பாஷை. நாள்தோறும் அந்த அபிஷேகத்தை தேவன் புதுப்பித்து கொண்டே இருப்பார். புதிய புதிய அனாயிண்டிங், புதிய புதிய கிருபையை தருவார். அதுக்கு தான் நம்ம காத்திருக்கணும், ஜெபிக்கணும், வசனத்தை தியானிக்கணும், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். விரும்புகிறீங்களா? ஆண்டவரே எனக்கு இந்த அபிஷேகம் வேணும், உம்மை போல நான் வாழணும். நான் சொல்லுவேன், இயேசுவை போல வாழணும், இயேசுவை போல ஜெபிக்கணும், இயேசுவை போல ஊழியம் செய்யணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஊழியம். இயேசுவை போல ஜெபிக்கணும், இயேசுவை போல வாழணும், இயேசுவை போல ஊழியம் செய்யணும். நீங்கள் கேளுங்க, ஆண்டவர் அதுக்கு இந்த அபிஷேகம் எனக்கு வேணும். ஜெபிக்கலாமா? இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆவியானவர் ஊற்றப்படுவதற்காக ஜெபிக்க போகிறோம். இயேசுவே, உங்களைப் போல நான் வாழணும், உங்களைப் போல நான் ஜெபிக்கணும், உங்களுடைய குணங்கள், சுபாவங்கள் எனக்கு வேணும், உம்முடைய அடிச்சுவட்டில் நான் நடக்கணும் ஆண்டவரே. அதுக்கு அந்த அபிஷேகம் எனக்கு வேணும். உங்களை மாதிரி நான் ஜெபிக்கணும், அதிகாலை எழுப்பி ஜெபிக்கணும், மாலையில் ஜெபிக்கணும், ராத்திரியெல்லாம் ஜெபிக்கணும். அதற்கு ஐ நீட் திஸ் அனாயிண்டிங். என் மேல் அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க.
இயேசுவே, உங்களுக்குள்ள காணப்பட்ட அதே அபிஷேகம், அளவில்லாமல் ஆவியானவர் எனக்கு வேண்டும், என்னை நிரப்பணும். உங்களைப் போல அன்பு எனக்கு வேணும், உங்களைப் போல தாழ்மை எனக்கு வேணும், உங்களைப் போல சாந்த குணம் எனக்கு வேணும், உங்களைப் போல பரிசுத்தம் எனக்கு வேணும், உங்களைப் போல குற்றமற்ற வாழ்க்கை எனக்கு வேணும். ஆண்டவரே, உங்களைப் போல மனதுருக்கம் எனக்கு வேணும், உங்களைப் போல ஆத்ம பாரம் எனக்கு வேண்டும், உங்களைப் போல நான் அந்த பாடுகளை நான் சகிக்கணும், உங்களைப் போல சத்துருக்களையும் நான் நேசிக்கணும், உங்களைப் போல தீமை செய்தவங்களுக்கு நான் நன்மை செய்யணும், உங்களைப் போல ஞானம் எனக்கு வேணும், உங்களைப் போல பொறுமை எனக்கு வேணும். ஆண்டவரே, உங்களைப் போல சுபாவம் எனக்கு வேணும், உங்களை மாதிரி குடும்பத்தை ஒழுங்கா கவனிக்கிற இருதயம் எனக்கு வேணும், உங்களைப் போல நான் ஜெபம் பண்ணணும் இயேசுவே. அதற்கு உங்களைப் போல அந்த அபிஷேகம் எனக்கு வேணும். ஆவினாலே நிரப்புங்க, நிரப்புங்க. நீங்க ஆண்டவரே, ஆண்டவரே பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவை அளவில்லாமல் நிரப்பினீங்களே, என்னை நிரப்புங்க, என் மேல அந்த ஆவியை ஊற்றுங்க. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே கரமுயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்னை நிரப்பினதற்காய் ஸ்தோத்திரம், என் அபிஷேகத்ததற்காய் ஸ்தோத்திரம், உம்மை போல என்னை மாற்றிக் கொண்டிருக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை, மகிமை, மகிமை. தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.